என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் ஊராட்சியில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் 4 ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கேளம்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் ஏற்பாட்டில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான SRL இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் வரவேற்பு உரை வழங்க, சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் சைதை அன்பரசன் பேசுகையில், 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்தவர்தான் நமது தமிழ்நாடு முதலமைச்சர். குறிப்பாக இந்த ஆட்சி பெண்களுக்காகவே நடத்தப்படுகின்ற ஆட்சி எனவும் எண்ணற்ற திட்டங்களை செய்துள்ளதை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புச்செழியன், திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்முடைய கழக ஆட்சியிலேதான் மக்களுக்கு இலவச பட்டா கொடுத்திருக்கின்றார்கள். 2026 நம்முடைய கழக ஆட்சிதான் அமையும், அது உங்களுடைய ஒத்துழைப்போடு என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைவரும் உதயசீர் சரியத்திலே நீங்கள் எல்லாம் இனிமேல் காணப்போவதில்லை என்கிற அளவிற்கு மோடியின் கண்களை திறவிட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு நமக்கெல்லாம் வாழ்த்திருக்கக்கூடியவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அவர் தான் பார்த்தார், என்ன இந்த உலகம் 2 விஷயம் 2 விதமா இருக்குது, ஆம்பளை ஒரு மாதிரி பார்க்குது, பொம்பளை ஒரு மாதிரி பார்க்குது. இது காலகாலமா புராணத்துல அப்படிதான். திருவிழாக்கள் படம் பார்த்துருப்பீங்கல்ல, கலைஞர் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, 8வது வகுப்பு வரை படிச்சா 5000 ரூபாய் நான் கல்யாணத்துக்கு தருவேன் அப்படின்னாரு. அப்படியே அது 10,000 ஆக்குறாரு. உடனே 15, அடுத்த முறை 25. இப்படி படித்தால் பணம் கொடுப்பான்ற ஒரு ஆசையை அன்பு தலைவர் கலைஞர் உருவாக்குறாரு. ஏன் 8வது படிச்சா 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா, 8வது கிட்ட வளர்ந்து நம்ம வீட்டில் புள்ள உக்காந்துரும். நீ காலேஜுக்கு போ, 3 வருஷம் BA படி, உனக்கு மாசம் 1000 36,000 ரூபாய் நான் தரேன். நீ BE படி 4 வருஷம் மாசம் 6,000 48,000 ரூபாய் கொடுக்கிறேன். நீ MBBS படி 5 வருஷம் மாசம் 1000 உனக்கு 60,000 ரூபாய் நான் தரேன். காலேஜ் போக முடியல, டிப்ளமா போக போறியா, போ 2 வருஷம் மாசம் 1000 24,000 ரூபாய் நான் தரேன். எதுக்கு? பெண்கள் படிக்கிறது. உருவாக்கி கொடுத்த ஒரே திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு மேல கந்து வெட்டி ஏதாவது ஒரு அவசரம், உள்ள படிப்பு செலவுக்கோ இல்ல வேற எந்த செலவுக்கோ இல்ல சொந்தக்காரங்களோட நிகழ்ச்சிக்கு ஒரு கால் சவர கம்பல் எடுத்து போனோம்னாலும் அக்கம் பக்கத்துல நம்ம கடன் வாங்கணும். இது எப்போ 89க்கு முன்னால். இதை யோசித்த கலைஞர் 1989 வருஷம் தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு பேரு மகளிர் சுய உதவி குழு இருக்க வேண்டும். நாம பிறந்தோம், 50 வயசாச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ வேணா போய் சேருவோம். அதுக்கு இல்ல, நம்முடைய சந்ததிகள் காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற இந்த திட்டங்கள் எல்லாம் தொடரணும். நம்ம பிள்ளை மாசம் 1000 ரூபாய் வாங்குது, நம்ம பிள்ளையோட பிள்ளை 5000 ரூபாய் வாங்கணும், படிக்கணும், நல்ல நிலைக்கு போகணும். ஆக நாம வாழ்வது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியம், வாழ வைக்க வேண்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். அந்த ராஜீவ்காந்தி படுகொலையிலும் பாதிக்கப்பட்டது யாரு? நாம தான். ஏன்னா நாம விடுதலை புலிகளை ஆதரிச்சது காரணம் காட்டி மத்திய அரசு சொல்லுது. நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.